அந்த பந்தியை திருப்பி கவனித்துக் கொள்ளுங்க. வெளியோட்டு இலத்திரன்கள் அல்லது வலுவள ஓட்டு இலத்திரன்கள் ரசாயன பிணைப்புகளில் உள்ளடக்கப்படுவதால் இவை வலுவளவு இலத்திரன்கள் என குறிப்பிடப்படும். இவை வலுவளவு இலத்திரன்கள் என குறிப்பிடப்படும். சொல்லுங்க. கையை எரேஸ் பண்ணாங்க, நாளை காணுங்க. சரியா? வலுவளவு இலத்திரன்கள் என குறிப்பிடப்படும். வலுவளவு இலத்திரன்கள் என குறிப்பிடப்படும். உங்களுக்கு இப்ப இதுல நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. கேள்விகள்ல உருட்டி உருட்டி சொல்லப்படும். உள்ளக இலத்திரன்டா என்னென்று விளங்கணும், வலுவள ஓட்டு இலத்திரன்டா என்னென்று விளங்கணும், வலுவள ஓடண்டா என்னென்று தெரியணும், உள்ளக ஓடண்டா என்னென்று தெரியணும். சரிதானே? ஈற்றோடு ஈற்றலோடுலாம் எனக்கு கதை இருக்கு. பேசிக் தியரி இப்படி போய்கொண்டு இருக்கு. இதுக்குள்ள கேள்வி கேட்க வலிக்கிறேன் பிரச்சனை வரும். சரிதானே? எம்சிக்கு கேள்வி அல்ல தாறுமாற. சரியானதை சொன்னா பரவாயில்ல, பிழையானதை சொன்னா சரி என்று எடுக்கிறது எவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும். சரியா? அப்ப அதுல நாங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கோம். வலுவள ஓடுண்டா என்ன, வலுவள ஓட்டு இலத்திரன்டா என்னன்னு எங்களுக்கு தெரியும். சரி, ஓகே, நான் இதை அழிச்சு கொள்றேன். இப்ப நீங்க வலுவள ஓட்டு இலத்திரன் வச்சுக்கொண்டு கூட்ட எண்ணை கண்டுபிடிக்கலாம்னு படிச்சிருக்கீங்களோ இல்லை? வலுவள ஓட்டுல இருக்கிற இலத்திரன் எண்ணிக்கை என்பது என்னன்னு தெரியாமல் கூட்ட எண்ணை கண்டுபிடிக்கலாதானே? ஓகே, சரி. இப்ப பார்ப்போம். பொஸ்பரஸின் சுருக்க இலத்திரன் நிலையம் அப்படின்னு பார்ப்போம். பொஸ்பரஸின் சுருக்க இலத்திரன் நிலையமைப்பு பார்ப்போம். பொஸ்பரஸுக்கு அணுவன் 15. அப்ப பொஸ்பரஸின் இலத்திரன் நிலையமைப்பு நாங்கள் இப்ப எழுதினாங்க 1s2 2s2 2p6 3s2 3p3. ஏன் 15 தான் இருக்கு, இதுக்கு 10 போயிட்டு மிச்சம் 3. இது பொஸ்பரஸின் இலத்திரன் நிலையம். அப்ப இதுல சுருக்க இலத்திரன் நிலையம் இதுவரைக்கும் எழுதுறேன். இது ஈற்றோட்டுக்குரியது. அப்ப சடத்துவாயா விழுமிய வாயுல சடத்துவாயில் சொல்றது இது வரைக்கும் S2P6 வரைக்கும். அப்ப இவ்வளவுத்துக்கும் பொதுவாக நியோனின் உறுதியான இலத்திரன் நிலையமைப்பை நாங்கள் எழுதி கொள்ளலாம். இது இலத்திரன் நிலையமைப்பு, இது சுருக்கப்பட்ட இலத்திரன் 3s2 3p6 3. பொஸ்பரஸின் இலத்திரன் நிலையமைப்பு 1s2 2s2 2p6 3s2 3p3. 1s2 2s2 2p6 என்பது நியோனின் இலத்திரன் நிலையமைப்பு, அதாவது விழுமிய வாயுவின் இலத்திரன் நிலையமைப்பு. அப்ப நியோன் இவ்வளவு வரைக்கும் ரீப்ரசன்டேட்டிவா இருக்க போற அடைப்பு குறிக்குள்ள போடப்பட்டிருக்க நியோன் இந்த இலத்திரன் நிலையமைப்பு, அதாவது உள்ளக இலத்திரன் நிலையமைப்புக்கு ரீப்ரசன்டேட்டிவ். வெளியில இருக்கிறவர் 3s2 3p6. அப்ப வலுவள ஓடு யார்? 3s2 3p3 தான் வலுவள ஓடு. வலுவள ஓட்டில இருக்கிற இலத்திரன் எண்ணிக்கை எவ்வளவு? P உபசக்தி மட்டத்துல 3, S உபசக்தி மட்டத்துல 2, மொத்தம் 5. சரியா? அப்ப கீழே எழுதி கொள்ளுங்க. வலுவள ஓட்டு இலத்திரன்களின் எண்ணிக்கை. வலுவள ஓட்டு இலத்திரன்களின் எண்ணிக்கை.
5. வலுவள ஓட்டு இலத்திரங்களின் எண்ணிக்கை 5. குயிக்கா அவர்கிட்ட கல்சியத்துக்கு எழுதும் சுருக்க இலத்திரன் இருப்பேன் இலத்திரன் இருப்பேன் கல்சியத்தின் இலத்திரன் இருப்பேன் சுருக்கப்பட்ட இலத்திரன் இருப்பேன். சரி, அப்ப கல்சியத்தின் எல்லாத்திலும் பாருங்க 20 இலத்திரன் இருக்கு. அப்ப 1s2 2s2 2p6 சரி, 1s2 2s2 2p6 அங்கால 3s2 நிரம்பினால் 12 இலத்திரன். எங்கள்ட்ட 20 இலத்திரன் இருக்கு. அப்ப 3pm நிரப்பலாம். 3pல 8 இலத்திரன் போடலாம். 18 இலத்திரன். அடுத்தங்க நிரம்பும் 3d நிரம்பாது. 4s தான் இருக்கு. அப்ப 4s அதுலேயும் 2 இருக்கு. அப்ப இப்ப இவ்வளவு யாருடைய இலத்திரன் இருக்கு? ஆகணினுடைய இலத்திரன் இருக்கு. ஆகவே இவருக்கு நாங்கள் இலத்திரன் எழுதும் போது ஆகண்ட இலத்திரனை போட 4s2 வந்து ஆகண்ட இலத்திரனை போட 4s2. அப்ப கல்சியத்தின் வலுவள ஓட்டு இலத்திரன் எண்ணிக்கை எவ்வளவு? 10. கல்சியத்தின் வலுவள ஓட்டு இலத்திரன் எண்ணிக்கை 10 ஆகும். கிருஷ்ணாந்தன் என்ன பிரச்சனை? 3p வந்து 8 எழுதி நிரப்பு மாஸ்டர். விலங்கையில நான் மாறி போட்டேன். இல்ல இல்ல அது 8 இல்ல 6 சாரி 6 தான். அது நான் மாறி போட்டுட்டேன். 20 இலத்திரன் தானே. என்ன அங்க 2 போடுறோம்டா எங்களுக்கு 18ஓட முடியும். அது தவறுதலா நடந்துட்டேன். சாரி. எங்க மெட்டாகளோட ஜாயின் பண்ணல சிக்கல் இருக்கா? சரிதானே? ஓகே. சாரி, நான் அது தவறுதலா அதுல ஒரு புல நடந்துட்டேன். நான் 3p600 சொல்லிட்டு 800 எழுதிட்டேன். அதுல 6க்கு மேல இருக்க முடியாது. அதுல நீங்க தெளிவா இருங்க. ஏண்டா பி உபசக்தி மட்டத்துல 3 ஓபிட்டல்லாம் இருக்கு. ஒரு ஓபிட்டல் மேக்சிமம் 2 இலத்திரனை தான் கொண்டிருக்கு. அப்ப 8 இலத்திரன் சாத்தியப்படவே மாட்டேங்குது. நான் 20 இலத்திரன் போட்டு ஈட்டோட 8 ஒரு மைண்ட் செட் ஆகிட்டு 1s2 2s2 2p6 3s2 3p6 இந்த 18 இலத்திரன் இதோட முடியுது. இதுல 10 இதுல 8 18 அங்கால 2. அப்ப இதை நாங்க இப்படி எழுதி சரி. ஓகே, நான் ஒரு கேள்விதாரன், நீங்கள் அதுக்கு படி எழுதணும். தரை நிலையில் உங்களுக்கு தரை நிலை என்றா முதலே நான் சொல்லி இருக்கிறேன். உபசக்தி மட்ட சக்தி ஒரு வருஷப்படி இலத்திரனை நிரப்புகின்ற அந்த நிலை தான் தரை நிலை.
அப்ப அதை பார்த்து நீங்கள் குழம்புறையில் தாழ் சக்தி படிகள்ல இருந்து இலத்திரங்கள் நிரம்பி கொண்டு வர நிலைக்கு தான் பேர் தரைநிலை. தரைநிலையில் Cl17 குளோரின் அணுவன் வந்து 17. சார்பான பின்வரும் வினாக்களுக்கு விடை தரும். தரைநிலையில் Cl17 சார்பான பின்வரும் வினாக்களுக்கு விடை தரும். முதலாவது கேள்வி. முதலாவது கேள்வி. இலத்திரன் நிலையமைப்பு. இலத்திரன் நிலையமைப்புன்னு சொல்லி வெறுமனே கேட்டால் நீங்கள் என்ன எழுதணும்ன்றதுல தெளிவா இருக்கு. இலத்திரன் நிலையம், இலத்திரன் நிலையம். இலத்திரன் நிலையமைப்பு என்று கேட்டால் நீங்கள் 1s2 2s2 2p6 என்ற வடிவத்தினால் இலத்திரன் நிலையமைப்பு எழுதணும். அதுதான் முறை பொதுவாக. இலத்திரன் நிலையமைப்பு முதலாவது கேள்விக்கு கூட இலத்திரன் நிலையமைப்பு எழுதிக்கணும். நீங்களே விடியம் எழுதிக்கணும். இரண்டாவது ஓபிட்டல் வரைபடம். ஓபிட்டல் வரைபடம். ஓபிட்டல் வரைபடம். மூன்றாவது குளோரினின் சுருக்க இலத்திரன் நிலையம். சுருக்க இலத்திரன் நிலையமை. குளோரினின் சுருக்க இலத்திரன் நிலையமை. குளோரினின் சுருக்க இலத்திரன் நிலையமை. நாலாவது சோடியாக்கப்பட்டுள்ள இலத்திரன்களின் எண்ணிக்கை. சோடியாக்கப்பட்டுள்ள இலத்திரன்களின் எண்ணிக்கை. சோடியாக்கப்பட்டுள்ள இலத்திரன்களின் எண்ணிக்கை. சோடியாக்கப்பட்டுள்ள இலத்திரன்களின் எண்ணிக்கை. அஞ்சாவது கேள்வி சோடியாக்கப்படாத இலத்திரன்களின் எண்ணிக்கை. சோடியாக்கப்படாத இலத்திரன்களின் எண்ணிக்கை. சோடியாக்கப்படாத இலத்திரன்களின் எண்ணிக்கை. சோடியாக்கப்படாத இலத்திரன்களின் எண்ணிக்கை. ஆறாவது கேள்வி அக ஓட்டு இலத்திரன்களின் எண்ணிக்கை. அக ஓட்டு இலத்திரன்களின் எண்ணிக்கை. அல்லது உள்ளக ஓட்டு இலத்திரன்களின் எண்ணிக்கை என்றாலும் சரி. உள்ளக இலத்திரன்களின் எண்ணிக்கை. உள்ளக இலத்திரன்களின் எண்ணிக்கை. உள்ளக இலத்திரன்களின் எண்ணிக்கை. ஏழாவது கேள்வி வலுவள ஓட்டு இலத்திரன்களின் எண்ணிக்கை. வலுவள ஓட்டு இலத்திரன்களின் எண்ணிக்கை. வலுவள ஓட்டு இலத்திரன்களின் எண்ணிக்கை.
சரியா? எழுதுங்க, நானும் எழுதுறேன். ஒரு ஆன்சரை செக் பண்ணுவோம். முதல்ல இலத்திரன் நிலையமைப்பு சேர்க்கப்பட்டிருக்கு. குளோரின் வலுவளவு இலத்திரன்கள் எண்ணிக்கை 17. ஆகவே 1s2 2s2 2p6 இப்ப 10 இலத்திரம் போயிட்டு 3s2 3p 17 இலத்திரம் 500 வரும். ஈட்டோட்டில 7 இலத்திரன் இருக்கிற மாதிரி இருக்கு. 3p5. ஓபிட்டல் வரைபடம் கேட்கப்பட்டிருக்கு. ஓபிட்டல் வரைபடம். ஓபிட்டல் வரைபடம் என்றால் ஓபிட்டலுக்குள்ள இலத்திரங்களுடைய அமைப்பை குறித்து காட்டுறது. இதுல நீங்கள் கவனமாக இருக்க வேணும். எஸ் ஓபிட்டலுக்குள்ள வந்து 2 இலத்திரங்கள் தான் மேக்சிமம் இருக்கும். 2 எதிரெதிர் கரங்கள் உடையதாக இருக்கும். ஒரே திசையில எழுதினாது. அப்ப இது 1s, இது 2s. அடுத்தது 2p. 2pல 3 ஓபிட்டல்கள் இருக்கு. அப்ப இதுல நீங்கள் நிரப்பும் போது கவனமாக இருக்கணும். முதல்ல சமாந்தர திசையில நிரம்பி, ஒரே திசையில நிரம்பி பின்பு சோடியாக்கப்படும். அப்ப 3 இலத்திரன் இருந்தா 3 இப்படித்தான் இருக்கு. பின்பு எதிர் திசையில சோடியாக்கப்படும். இது 3p6, இது 3po. சாரி, 2po. அடுத்தது 3s2. அப்ப 3s2 என்று சொன்னால் அதுலயும் 2 இலத்திரன் தான் இருக்கு. 3s 2 இலத்திரன் இருக்கு. 3p5. அப்ப 3p5 என்று சொல்லும் போது நீங்கள் 3 ஓபிட்டலுக்குள்ள 5 இலத்திரங்களை நிரப்ப போறீங்க. சரிதான்? 3 ஓபிட்டலுக்குள்ள 5 இலத்திரங்களை நிரப்ப போறீங்க. -1 0 +1. இதுதான் என்ன சக்தி சொட்டன்? காந்த சக்தி சொட்டன். காந்த சக்தி சொட்டன் வந்து ஓபிட்டல் சார் நிலையை வெளிப்படுத்து என்று சொன்னார். -1 px py pz. அப்ப இதுக்குள்ள நிரப்பும் போது இதுக்குள்ள 5 இலத்திரன் இருக்கு. அப்ப முதலாவது இலத்திரன் ஒரு திசையில நிரப்பப்படும். 2வது இலத்திரன் அதே திசையில நிரப்பப்படும். 3வது இலத்திரன் அதே திசையில நிரப்பப்படும். 5 இருக்கிறதால 4வது இலத்திரன் ஏதாவது ஒன்றை சோடியாக்கும். 5வது இலத்திரன் ஏதாவது ஒன்றை சோடியாக்கும். ஏதோ ஒரு ஓபிட்டல்ல ஒரு இலத்திரன் வந்து தனி இலத்திரனாக இருக்கும். அதாவது அதன் பார்ட்னரை கொண்டிருக்காது, எதிர்கரங்களை கொண்டிருக்காது. உங்களுக்கு நான் போன வகுப்பில தெளிவுபடுத்தினால் சோடியாக்கப்படாத இலத்திரன் என்னன்னு சொல்லி. சரி, இதுதான் இதனுடைய ஓபிட்டல் வரைபடம். இனி குளோரின் சுருக்க இலத்திரன் நிலையமைப்பு. சுருக்க இலத்திரன் நிலையமைப்பு பாத்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு நியோனின் இலத்திரன் நிலையம் 1s2 2s2 2p6 இவ்வளவு நியோனின் இலத்திரன் நிலையமைப்பு. இப்போ நியோனின் இலத்திரன் நிலையப்போட 3s2 3p5. சோடியாக்கப்பட்டுள்ள இலத்திரங்களின் எண்ணிக்கை. இது ஓபிட்டல் வரைபடத்துல உங்களுக்கு அது தெரியும். இல்லைன்னா இதுலயே நீங்க விளங்கி கொள்ளலாம். இதுல முற்றாக நிரம்பி இருக்கு. அப்ப இதெல்லாம் சோடி இலத்திரங்கள். இதுலதான் பகுதியா நிரம்பி இருக்கு. அப்ப இவரை மட்டும் கரெக்டா வந்தா சரி. இல்லைன்னா ஓபிட்டல் வரைபடத்துல வாங்க 2 4 6 8 10 12 13 2 4 6 8 10 12 14 16 இலத்திரங்கள் சோடியாக்கப்பட்டிருக்கு. அப்ப சோடியாக்கப்பட்டுள்ள இலத்திரங்களின் எண்ணிக்கை 16. அதை நீங்கள் இலத்திரன் நிலையில் எண்ணலாம். ஏன்? ஒரு ஓபிட்டல்ல 2 இலத்திரன் இருக்கு. அப்ப இது சோடியாக்கப்பட்டு தான் இருக்கும். 2 4 6 8. அங்க நீங்க கவனிக்கணும். சரிதான்? அப்ப இதுக்குள்ள 3 இருக்கு, இதுக்குள்ள 1 இருக்கு, இதுக்குள்ள 1 இருக்கு, இதுக்குள்ள 1, அங்கால மிச்சத்தை பாத்தீங்கன்னு சொன்னா சரி. இலத்திரங்களை கூட்டி போட்டா சரி 16 இலத்திரம். சோடியாக்கப்படாத இலத்திரன் எண்ணிக்கை எவ்வளவு? இந்த ஒரு இலத்திரம் தான் சோடியாக்கப்படாது. அப்ப அக ஓட்டு இலத்திரங்களா இவ்வளவுதான் அக ஓட்டு இலத்திரம், அதாவது உள்ளக இலத்திரம். ஈட்டயலோடு சொன்னால் அது இதை குறிக்கும். ஈட்டயலோடு இதுல சில கேள்விகள் இருக்கு. இது ஈட்டோட்டு,
இது ஈட்டோட்டுக்கு உள்ளுக்குள்ள இருக்கு, ஈட்டு அயலோடு. ஆனா அகவோட்டு இலத்திரம்டா ஈட்டோட்டுக்கு உள்ள இருக்கிற எல்லாமே அகவோடு தான். அதுதான் சடத்துவா இலத்திரம் குறிக்கப்படும். அகவோட்டு இலத்திரங்களின் எண்ணிக்கை அல்லது உள்ளக இலத்திரங்களின் எண்ணிக்கை என்றால் அது உங்களுக்கு 10 இருக்கு. அந்த 10 தான் நியோன் குறிச்சு கொண்டு நிற்கும். வலுவள ஓட்டு இலத்திரன் எண்ணிக்கை 7. வலுவள ஓட்டு இலத்திரன் எண்ணிக்கை 7. இது வந்து கூட்ட எண்ணுக்கு சமனாக இருக்கு. சரியா? வலுவள ஓட்டு இலத்திரன் எண்ணிக்கை 7. இது வந்து கூட்ட எண்ணுக்கு சமனாக இருக்கும். நாங்கள் இப்ப 18 கூட்டம் வரைக்கும் படிக்கிறதால கூட்ட எண்ணுக்கு சமன் சொல்றது அவ்வளவு பொருத்தப்பாடு இல்லை. நாங்கள் என்ன சொல்லுவோம்னு சொன்னால் 10 கூட்டி சொல்லுவோம். வலுவள ஓட்டுல 2 இலத்திரன் இருந்தா இப்ப இந்த 12 சொல்லக்கூடாது. 2 இலத்திரனுக்கு மேல இருக்கும்போது 10 கூட்டி சொல்லுவோம். நான் அப்புறம் அதை பற்றி காய்ச்சி இவ்வளவு விஷயம் உங்களுக்கு தெளிவா இருக்கும். படிப்பிக்கும் வரைக்கும் தான் தியரி. கேள்வி கேட்க தியரி எல்லாம் இல்லை. என்ன மாதிரி என்றாலும் கேள்வி கேட்கலாம். படிச்சதை வச்சு கொண்டு நாங்கள் என்ன சொல்லணும்னா யோசிக்க போதும். இது தனியால் வேறுபாடுடையதாக இருக்கும். அவை மேக்சிமம் நாங்கள் பயிற்சிகள் எடுப்பதன் மூலம் என்ன செய்யலாம் என்றால் இந்த கேட்கிற வியூக்குள்ள நிக்கலாம். இந்த மாதிரி தான் கேள்விகள் கேட்பினம் என்ற ஒரு வியூக்குள்ள நிக்கலாம். சரிதான்? சரியானது தவறானது என்று கேட்டுட்டு தவறானண்டா உலகத்துல எத்தனை ஆயிரம் சொல்லலாம். சரியானது 1 2 தானே இருக்கும். தவறானதுக்கு எண்ணிக்கை இருக்காது. உலகத்துல சரியான கூற்று என்று சொன்னா சரியானதுக்கு ஒரு கொஞ்சம் வரையறை இருக்கும், தவறானதுக்கு வரையறை இருக்கும். அப்ப சொல்லப்படுறது எல்லாத்தையும் தவறு என்று கண்டுபிடிக்கணும் என்றால் தெரிஞ்சதை வச்சு கொண்டுதான் தெரியாத யோசிக்க வரும். அவ கேள்விகள் பல மாதிரி கேட்கப்படலாம். ஈட்டு உபசக்தி மட்டம், ஈட்டயல் உபசக்தி மட்டம், ஈட்டோடு ஈட்டயலோடு என்றெல்லாம் கேள்விகள் வாரது. சரியா? ஓகே. இப்ப நான் இதை அழிக்கிறேன். நீங்கள் ஏதோ செய்திருப்பீங்க நம்புறேன். சரியா? இன்றைக்கு எல்லாரும் சத்தம் போடாமல் சந்தோஷமா இருக்கிற மாதிரி கிடாது. போட் எல்லாம் தெளிவா தெரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இலத்திரன் நிலை அமைப்புகள் நீங்க 30 வரைக்கும் எழுதியிருக்காலும் உங்களுக்கு ஓரளவு அனுபவம் இருக்கும். சரியா? சில மூலகங்கள்கிட்ட இலத்திரன் நிலை அமைப்பு வந்து S2 என்று முடிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு மெக்னீசியம் கால்சியத்தின் பாருங்க S2 என்று முடிஞ்சிருக்கும். அதே போல நைதரசன் பொஸ்பரஸ பாத்தீங்கன்னு சொன்னால் P3 அப்படி என்று முடிஞ்சிருக்கும். சில மூலகங்கள்கிட்ட இலத்திரப்பு S2 என்று முடிஞ்சிருக்கும். சில மூலகங்கள்கிட்ட இலத்திரப்பு P6 என்று முடிஞ்சிருக்கு. சில மூலகங்கள்கிட்ட இலத்திரப்பு P3 என்று முடிஞ்சிருக்கு. அங்கால மேங்கனீஸ பாத்தீங்கன்னு சொன்னால் D5 என்று முடிஞ்சிருக்கு. அதே போல D10 சட்டனுக்கு D10 என்று முடிஞ்சிருக்கு. மேங்கனீஸுக்கு D5 என்று முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி இலத்திரன் நிலை அமைப்புகளை நீங்கள் முதல் 30 வரைக்கும் எழுத சந்திச்சிருக்கீங்க. இதுல வந்து இலத்திரன்கள் வந்து ஏன் உபசக்தி மட்ட சக்தி ஒரு வரிசைப்படி நிரம்புது என்று சொன்னால் அவர்கள் தாழ் சக்தி படிகள்ல இருந்து நிரப்பப்பட்டு கொண்டு வரும்போது அதிண்ட இலத்திரன்கள் வந்து உறுதியாக காணப்படுது. சக்தி கூடினா உறுதி குறையும். அதனாலதான் தாழ் சக்தி படியில இருந்து நிரப்பிக்கொண்டு வருது. சொல்ற விளங்குதாங்க. அதுலயும் இந்த உபசக்தி மட்டம் வந்து முழு நிரம்பல்ல இருக்கேக்கல S2 P6 D10 இந்த மாதிரி முழு நிரம்பல்ல இருக்கேக்கல இவர்கள் மேலும் உறுதி அடைகிறார்கள். சரியா? இப்ப இலத்திரன் நிரம்புற கோலமே உறுதிக்காகத்தான். அதுலயும் இந்த முழு நிரம்பல் என்று சொல்றது உபசக்தி மட்டம் முழு நிரம்பல் என்னன்னு சொல்லுவோம். உபசக்தி மட்டம் முழு நிரம்பல் அது எப்படி சொல்லலாம்? சரி, பூரண குடம் தளம்பாது அப்படி சொல்றோம்.
உறுதியானது. நாங்கள் என்னதான் கலைஞ்சாலும் குழப்பம் பெறாது, பயப்படாது, சரி தெளிவா இருக்கும். இன்னொன்று அரை நிரம்பல் P3 D5 இந்த மாதிரி அரை நிரம்பல். அங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஓபிட்டல்களும் வந்து ஒரே மாதிரியாக நிரப்பப்பட்டிருக்கு, ஒரே திசையில நிரப்பப்பட்டிருக்கு. ஆகவே அங்கேயும் வந்து சிக்கல் வராது, உறுதியானது. ஆனால் ஒப்பிட்டால் P6 விட P3 உறுதி குறைப்பு, ஏனைய இலத்திர நிலைமைப்புகளோட ஒப்படைக்க P3 உறுதி கூட. இப்ப P2 ஓட ஒப்படைக்க P3 உறுதி கூடவா இருக்கும், P4 ஓட ஒப்படைக்க P3 உறுதி கூடவாக இருக்கும். அரை நிரம்பல் வந்து உறுதியான, இந்த குறை நிரம்பல்களை விட அரை நிரம்பல் உறுதியான. சரியா? உபசக்தி மட்ட முழு நிரம்பலும் உபசக்தி மட்ட அரை நிரம்பலும் உறுதி கூட. ஆனாலும் அரை நிரம்பலை விட முழு நிரம்பல் உறுதி கூட, அதை நீங்கள் கவனமாக இருக்கும். ஏனைய இலத்திர நிலைப்புகள் P5 P4 P2 P1 அந்த மாதிரி இலத்திர நிலைப்புகள் உறுதி குறைஞ்சது. ஒன்றில் இருந்தா P3 இருக்கணும், இல்ல P6 இருக்கணும், உறுதி கூடவா இருக்கும். இருந்தா D5 இருக்கணும், அல்லது D10 இருக்கணும், உறுதி கூட. இப்ப D6 D7 D8 அப்படி இருக்கிறது உறுதி. அப்ப இந்த உபசக்தி மட்டங்கள்ல இலத்திரங்கள்ட்ட நிரம்புறதால அவைக்கு உறுதி மேலும் என்ன செய்யறா கூடும். சரியா? ஓகே. நீங்கள் எழுதின இலத்திரங்களை பேருக்க பார்ப்போம். வனேடியம் வரை கட்டியெழுப்ப கோட்பாட்டுக்கு அமைய 4s2 இலத்திரனை நிரப்பி 3D இலத்திரங்கள் நிரம்பி இருக்கு. 3D 3 இலத்திரங்கள் நிரம்பி இருக்கு. வனேடியம் 4s2 நிரப்பி 3D நிரம்பி இருக்கு. உண்மையில 4s2 தான் இறுதியோடு, அது நீங்கள் மாத்தலாம். 4வது ஓடு 4s2 நிரம்பேக அந்த 4வது ஓட்டை நிரப்பி திருப்பி என்ன செய்யுது, 3வது ஓட்டுல டிக்கு நிரப்பி உறுதி அடைகிறதுக்காக. ஆனால் குரோமியத்துக்கு நாங்கள் பார்க்கும்போது அங்க நீங்க யோசிக்கலாம், 4s2 3D 4 என்று யோசிக்கலாம். இந்த 3D 4 ஆக இருப்பதிலும் பார்க்க 3D 5 ஆக இருப்பது உறுதி கூட. அப்ப உடனடியாக என்ன நடக்கும் என்றால், இந்த 4s இருக்கிற இலத்திரன் வந்து பரிமாற்றப்படும். அதாவது 4s2 முழு நிரம்பலை விட 3D 5 அரை நிரம்பல் உறுதியான. 4s2 முழு நிரம்பலை விட 3D 5 அரை நிரம்பல் உறுதி. இப்ப நாங்கள் சில சொல்லுவோம், இது உன்னட்டை இருக்கிறவட என்னட்டை இருந்தா உறுதியா இருக்கலாம், எல்லாரும் உறுதியா இருக்கலாம் சொல்றாங்களோ இல்லையா? ஓகே. அப்ப சில பேர்ட்ட கையில சிலதை கொடுத்துட்டு எங்களை உறுதியா வச்சிருந்தா உறுதியா வச்சிருக்க மாட்டோம். அதை நீங்கள் மாற்றி விட்டால் அந்த எல்லாரையுமே உறுதியா வச்சிருக்கும். அது மாதிரி S2 உபசக்தி மட்டும் உறுதியானதுன்னா இல்லைன்னு சொல்லல. ஆனா அதிண்ட உறுதியோட 3D 5 அரை நிரம்பல் உறுதி கூட. ஆகவே இவர் முழு நிரம்பலா இருந்து இது குறை நிரம்பலா இருப்பதும் பார்க்க இந்த ஒரு இலத்திரன் இன்டர்சேஞ்ச் பண்ணுவதன் மூலம் அரை நிரம்பலை அடையும். சரிதான? அரை நிரம்பலை அடையும். அப்ப உங்களுக்கு ഇതിന്റെ ഇലക്ട്രോൺ പരിമാറ്റപ്പെട്ട് 4s1 3d5 என்று இருக்கும். உண்மையிலே இது கட்டியெழுப்பற் கோட்பாட்டுக்கு முரணாக நடக்கும். கட்டியெழுப்பற் கோட்பாட்டின் படி இல்ல. கட்டியெழுப்பற் கோட்பாடு என்ன சொல்லுது? 4s2 நிரப்பித்தான் 3D நிரம்பணும் என்ற மாதிரி தான் கட்டியெழுப்பற் கோட்பாடு சொல்லுது. ஆனால் குரோமியத்தின் இலத்திரன் நிலையமைப்பு வந்து உறுதிக்காக என்ன செய்யுதுன்னு சொன்னால் கோட்பாட்டை மீறி நடக்குது. இதை நாங்கள் அசாதாரண இலத்திரன் நிலையமைப்பு சொல்ல டினோட் பண்ணிக்கொள்ளும். இதே நிலைதான் செப்புக்கும் இருக்கு. செப்புக்கும் 4s2 3d10 and 9 and வரும். இப்ப 4s2 விட 3d5 உறுதி கூட, 3d5 விட d10 இன்னும் உறுதி கூட. ஆகவே என்ன செய்யும்? இவரை பறிச்சு 4s1 3d10 ஆக இருக்கு. இது உறுதியான இலத்திரன். உறுதி அடைகிறதுக்காக இலத்திரன் பரிமாற்றம் நடக்கும். சரியா? அதான் நான் உங்களுக்கு அந்த குரோமியமும் செப்பும் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னா
அது உங்களோட பிழை இல்லை, எந்த பிழையும் இல்லை. நான் வந்து படிப்பிச்சு வைக்க பாதிலாம் நின்றேன். சரி, ஒவ்வொன்றும் சொல்றதுக்கு ஒரு நேரங்கள் இருக்கு, ஒவ்வொன்றை சொல்லித்தான் இன்னொன்றை சொல்லி கொண்டு வரலாம். ஆகவே இனி நீங்கள் உங்களுடைய திருத்தத்தை செய்து கொள்ளுங்கள். கனவேர் போட்டிருந்த நீங்கள் எல்லாட்ட விடையும் பார்த்து சரியென்றா அந்த குரோமியமும் சப்பையும் தான் நான் உடனே டார்கெட் பண்ணினான். ஒரு சிலர் அதை செய்திருக்கிறீங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் தானே, அப்போ பிரச்சனை இல்லை, சந்தோஷம். நாங்கள் அடுத்தடுத்த வகுப்புகளை இலத்திரன் இழப்புகளை பற்றி பார்ப்போம். இந்த 54 மூலகங்களுக்கு இலத்திரன் இழப்பு நாங்கள் எழுதுவோம். 54 மூலகங்கள்ல 9 மூலகங்கள் அசாதாரண இலத்திரன் இழப்புக்குரியதாக இருக்கு. அதாவது கட்டியெழுப்பற் கோட்பாட்டை வந்து சொன்னா இருக்கு. சரியா? ஓகே, நாங்கள் அடுத்த வகுப்பில் அதெல்லாம் பற்றி பார்ப்போம். நீங்கள் இந்த நோட்ஸ் இருக்கா திருப்பி திருப்பி படிச்சு கொள்ளுங்க. ஒரு ஆன்லைன் எக்ஸாம் ஒன்று வைக்கிறதுக்கு திட்டமிடுறேன். இதுவரைக்கும் படித்தது வரை நாளைக்கு 22க்கும் 21க்கும் அப்படி ஒரு எக்ஸாம் நடக்குது. அடுத்த வெள்ளிக்கிழமை கிடையில உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். சரியா? இதுவரைக்கும் படிச்சதை திருப்பி பார்த்துக்கணும்.